ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து காஞ்சிபுரம் ஸ்பெஷலான கோயில் இட்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, நெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க. அதே நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வறுத்துட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து இட்லி மாவில் தான் செய்யணும். இதை இட்லி மாவில் வந்து சுக்கு பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தயிர் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து வறுத்து வச்ச எண்ணெயில் போட்டு வறுத்தோம்ல, அது எல்லாத்தையும் வந்து அந்த மாவில் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மந்தாரில் வச்சு உள்ளே வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேக வைக்க வேண்டியது தான். இது வேகத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா நீட்டான கிண்ணத்தில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இட்லி குண்டானில் ஒரு தட்டை வச்சு அது மேலே வச்சிட்டிங்கன்னா தண்ணி கொதிக்கிற ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வைங்க. வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தட்டுலேயும் ஊற்றி வைக்கிறோம். இந்த மாதிரி தட்டு இருந்திங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஊற்றி வைக்கலாம், நல்லா வரும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். மேலே வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி வைக்கலாம் இந்த இட்லியை, எப்படி வேணால் செய்யலாம். அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா வெந்துட்டுக்குது பாருங்கள். அப்படி தெரியலன்னா கத்தியை குத்தி பார்த்திங்கன்னா வெந்துச்சா, ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம், ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துட்டுக்குது. இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சு நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம். ஸ்லைஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தக்காளி சட்னி, கார சட்னி, இட்லி பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடியும் கோயில் இட்லி இருந்தால் ஃபேமஸ் ரொம்ப. பாருங்கள் இந்தமாரி கட் பண்ணால் நல்லா வந்துடும். ஸ்லைஸாக போட்டு எடுத்து வச்சு மிளகா பொடி தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி நல்லா வந்துச்சு பாருங்கள். இதுக்கு வந்து இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 காஞ்ச மிளகா, 1 கப் உளுந்தம்பருப்பு, ஒரு அரை கப்பை வந்து கடலப்பருப்பு. ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் வந்து வெறும் வானிலையில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு உளுத்தம்பருப்பு 1 கப் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலப்பருப்பு அரை கப்பு, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க வெறும் வானிலையில். நல்லா வறுந்துட்ட பிறகு எடுத்து ஒரு தட்டை வச்சு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வாசனை வரும். அந்த வாசனை வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் போட்டு நல்லா வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆற வைங்க. ஆற வச்சுட்டு இது கூடயே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எள்ளு போட போகிறோம். கருப்பு எள்ளு போட்டுக்கோம். நாங்கள் எள்ளு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடிக்கு. அதையும் நல்லா வறுத்துட்டு எள்ளு வந்து நல்லா பொரியாக வரும். அந்த மாதிரி வந்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு கல்லுப்பை அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கின்னு ஆற வச்சு வறுத்து எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோழி இட்லி. இது பிடிச்சது லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.